வழியாக இந்த காலவெளியில் அன்போடு சந்திக்கிறேன். தேவனுடைய பரிபூர்ணமான சமாதானம் கிருபை உங்க வாழ்க்கையில பெருகுவதாக. இந்த காலவெளியில ஜெபத்தினாலே நாங்கள் பல காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு ஜெபத்தின் வல்லமை குறித்து தேவ ஆவியானவர் இந்த காலவெளியில எங்களோட பேசுவாராக. மோசேயுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது ஜன கூட்டத்துக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஜன கூட்டத்துக்காக தேவனுடைய கோபம் வந்த பொழுது யாத்ராமம் 32 அதிகாரத்துல தேவ சமூகத்துல பரிந்து பேசுற ஆண்டவரே, இவர்கள் அறியாத ஜனம் ஆண்டவரே, இவர்களுக்காக நான் ஆண்டவரை பரிந்து பேசுகிறேன்னு சொல்லி தேவ சமூகத்துல பரிந்து பேசின பொழுது அதேவ கோபம் கடந்து போறது. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அந்த வல்லமையான விடுதலை கொடுத்தாராக. யோபுடைய புத்தகம் 42 அதிகாரத்திலே தன்னுடைய சிறையிருப்பை மாற்றப்படும் போது தன்னுடைய நண்பர்களுக்காக அவன் ஜெபிக்கிறான். ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு வேதம் சொல்லுது, அவருடைய சிறையிருப்பை மாற்றி தேவன் கிருபையாக அவரை 2 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப சிறையிருப்பை நீங்க தக்கதாக நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். எலிசா வாழ்க்கையில கூட இருந்த வேலைக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்த ஆவிக்குரிய கண்கள் 2 ராஜாக்கள் 6 அதிகாரத்துல அங்கே ஜெபிக்கிறான். எலிசா, ஆண்டவரே இவருடைய கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறார். ஜெபிச்ச பொழுது அந்த ஜெபத்தின் வல்லமையாக அந்த வேலைக்கு அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கிறது நாங்கள் பார்க்கலாம். இயேசுடைய வாழ்க்கையில இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும் போது அங்க மேலே பரத்திலிருந்து சத்தம், இவர் நேசகுமாரன், இவர்களே பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி சத்தம் கேட்டதுனால அதே சத்தத்தை பேதுரு 2 பேதுரு 9 அதிகாரத்துல அவர் எழுதுகிறார். நாங்களும் அந்த சத்தத்தை கேட்டோம் என்றதுனால அங்கே இந்த சீஷர்கள் மாறுகிறார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்டதுனால அது ஒரு பெரிய ஜெபத்தினுடைய வல்லமை. பேதுரு இன்னொரு காலத்துல பார்க்கும்போது அப்போஸ்தலர்களுடைய 9 அதிகாரம் கடைசியில 39 முடியும் போது ஒரு பெண்ணை எழுப்புகிறார். மரித்த நிலையில் இருந்த பெண்ணை எழுப்புகிறார். ஜெபத்தின் வல்லமை. இந்த உலகத்திலே மரித்து போய் ஜனங்கள் உயிரோடு இருக்கிறார்கள், கூட மரித்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை உயிரோடு எழுப்பி அந்த ஜீவ தண்ணி கொடுக்க வேண்டுமா இருந்தால், அந்த ஜீவனுடைய வல்லமை கொடுக்க வேண்டுமா இருந்தால் என் கர்த்தர் இந்த காலவில் அந்த ஜெபத்தினால உங்களுக்கு கொடுப்பாராக. இன்னொரு காரியம் பார்க்கிறோம். பேதுரு சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கை 12 அதிகாரத்தில் சபைகள் கூடி ஜெபித்தார்கள். அவர் சபைகள் கூடி ஜெபித்த பொழுது அந்த கட்டுக்கள் அகன்றன, சங்கிலிகள் முறிந்தன. கர்த்தர் கிருபையாக பேதுருவை விடுதலை செய்தார். இப்படியாக பல ஜெபங்கள் இருக்கிற இந்த காலங்களில் அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில இந்த காலங்களில் ஜெபத்துக்காக நீ காத்திருக்கிற வேளையில என்னென்ன காரியம் வாழ்க்கையில வேணுமோ, எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வேதம் எழுதப்பட்டிருக்கிறதோ அதன்படி உன்னுடைய ஜெபத்தை ஜெபிக்கும் போது அதே தேவாவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்தின் வல்லமையால் ஊற்றப்பட்டு உனக்கும் விடுதலை கொடுப்பாராக. ஜெபிப்போமாக அந்த நம்பிக்கையோட. ஆவியானவரே, இந்த காலங்களில் அன்பின் கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த ஜெபத்தின் வல்லமை ஜெப ஆவியானவர் ஊற்றும்படியாக ஆண்டவரை இன்னும் பற்றி எரிகிற கொழுந்து விட்டு எரிகிற ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படத்தக்கதாக ஜனங்களுக்காக, தேசங்களுக்காக, குடும்பங்களுக்காக ஆண்டவரே பரிந்து பேசி தேவ சமூகத்தில் நிற்கத்தக்கதான பிள்ளைகள் எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். இந்த காலங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இவர்கள் ஜெபம் கேட்கப்படுவதாக, தேவ கிருபைகள் வாழ்க்கையில பெருகுவதாக. ஆசீர்வதியும் பலனத்தை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே.